8th மேக்ஸ் சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.1ல 6th சம் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு நம்பர் அதோடைய 75% அதே நம்பருடைய 60% டிஃபரன்ஸ் என்னன்னா 82.5 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இதில் இருந்து நம்ம அந்த நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். அந்த நம்பரை கண்டுபிடிச்சி அந்த நம்பருடைய 20% என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் சம் கொடுத்துருக்கதை எழுதுவேன். கிவன் தட் 75% of a number less than 60% of a number by 82.5. இப்போ அந்த நம்பரை வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம். எக்ஸ்னு வச்சுட்டு இப்போ கொடுத்துருக்கதை எழுதுறோம். 75/100 700%ங்கிறத நான் 100 போட்டு எழுதிக்கிறேன். இன்ட்டு எக்ஸ் டிஃபரன்ஸ் இல்லையா, அதனால மைனஸ் 60/100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 82.5 இங்கே கொடுத்துருக்காங்க. திருப்பி இதை நான் திருப்பி அதே மாதிரி அப்படி எழுதிட்டு the whole divided by 100 கீழே சேமாக இருக்குது, அதை 100ன்னு எழுதிக்கிறேன். 75x minus 60x by 100 is equal to 82.5. திருப்பி அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா 100 அந்த பக்கம் கொண்டு போகிறேன். இப்போ 82.5 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? 82.5 2 0 வரும். இங்கே 1 பிளேஸ் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ ஒரு 0 போயிடும். அப்போ ஒரு 0 மட்டும் இருக்கும். சரிங்களா? திருப்பி அடுத்த ஸ்டெப்பில் 15 வந்து கீழே வரும். இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது இங்கே டிவிஷனில் வரும். அதை கட் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட்டு 5 டேபிள் கட் கொடுத்தேன். 3 5s are 15. இங்கே 1 5s are 5. இங்கே 82.5ல 1 5s are 5 மீதி 3 வரும். 6 5s are 30 மீதி 2 வரும். 5 5s are 25 0. திருப்பி நான் 3 டேபிள்ஸ் கொடுக்குறேன். 5 3s are 15 மீதி 1 5 3s are 15. எக்ஸ் உடைய வேல்யூ வந்து 550 வரும். இப்போ 20% ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். சம்மில் கேட்டிருக்காங்க ஃபைன் 20%. அப்போ 20% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 20/100. எக்ஸுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 550. இப்போ இங்கே ஒரு 0க்கும் இங்கே 0க்கும் கட் கொடுத்துட்றோம். இங்கே ஒரு 0க்கும் இங்கே ஒரு 0க்கு கட் கொடுத்துட்றோம். 2வை 55ஆல் மல்டிப்ளை பண்ணால் 110. அப்போ 20% ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ என்னன்னா 110. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.